இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாவிலே அவருடைய புது பாட்டை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். இந்த நாளிலும் அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நாவிலே புது பாடலை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஏசப்பா, வாழ்நாள் முழுவதும் உம்மை பாடுவதும் உம்மை துதிப்பதும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை இன்பமானது ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. வானாதி வானம் கொள்ளாதவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை எத்தனை கிருபையினாலே ரட்சித்தீரே அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி தகப்பனே. எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. கடந்த நாட்களிலே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்நாள் வரையிலும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி தகப்பனே. பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி. இந்த ஸ்துதி பலி ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் என் ஆண்டவரும் என் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா.
இந்த நாளிலும் கடந்த நாட்களில் இந்த ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தை குறித்ததான இந்த வேத தியானத்தில் நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. இந்த வேத தியானம், இந்த வேத வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் நிரம்பட்டும் ஆண்டவர். அப்பா, பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவரே, பேதைக்கு தீபம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் ஒழிந்து போகாதப்பா. இந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் ரீங்காரம் இடட்டும். இந்த வசனங்கள் எங்களை புடமிடட்டும். இந்த வசனம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னப்பட்டபடி இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் தகப்பனே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறது போல இந்த நாளிலும் 3 காரியங்கள், இந்த ஜெபத்தினால வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பார்த்துங்க, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவரை தேடி ஓடுறவங்க அதிகம். எங்கெங்கெல்லாம் தேடி ஓடி அலைஞ்சி கடவுளை தேடி கியூல நின்று கஷ்டப்பட்டு அந்த கடவுளை தேடுறாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சமீபமாய் இருக்கிற தேவன். நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு முதலாவது பார்த்தீங்கன்னா சமீபமாய் இருக்கிற தேவன். இந்த சமீபமாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 145:18. நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய், அந்த முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லைங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்கள் சமீபமாய் இருக்கிறார். இத்தனை ஸ்லாக்கியம் உள்ள தேவன் இந்த உலகத்துல இல்லைங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உண்மையாய், சும்மா ஏதோ கிடைக்கும் என்பதற்காக அல்ல, வாழ்க்கையில நாம் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. என் தேவன் என்னை ரட்சித்தார், என் தேவன் என்னை மீட்டெடுத்தார், என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், என் தேவன் எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்திருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து உண்மையோடு நீ நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பக்கத்திலே இருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும், என்ன பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும், நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார். இவரை நீங்க உண்மையா கூப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமா சொல்கிறேன், அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். சரி, இந்த ஆபத்து வந்து விட்டது, இந்த நேரத்துக்கு மட்டும் அவரை பயன்படுத்தலாம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதுக்கு பதில் கிடைக்காது. உண்மையாய் உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் என் தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. நாங்கள் உண்மையாய் உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை உண்மையாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் சமீபமாய் இருப்பார். 2வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 4:7. உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. இந்த நாளிலும் இது ஒரு ஜாதி என்று சொல்லுகிறார்.
எப்படிப்பட்ட ஒரு ஜாதி அது! அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த தேவன் ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமை பெருக செய்தார். அந்த சந்ததியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வர செய்தார். நித்தியமான வாழ்க்கைக்கு நம்மளை தகுதிப்படுத்தி விட்டார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாதி இந்த உலகத்துல ஒருவருமே கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனை தவம் இருந்தாலும் கிடைக்காது. இவ்வளோ சமீபமான தேவன், பக்கத்திலே இருந்து நம்மளை நடத்துகிற தேவன், உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயத்தில் அவர் வந்து தங்குகிறாருங்க. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜாதி வேற ஒன்றுமில்லை. அதை தான் அழகாக சொல்லுகிறார் பாருங்க. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி அது. பெரிய ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி என்றதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. சொல்ல போனா இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார்கள். ஒரு ஆபத்து நம்மளை சூழ்ந்து கொண்டதுன்னு வச்சுங்க. இந்த கடந்த நாட்களெல்லாம் நாம் பார்த்திருப்போம், மனிதனை நம்பினவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது. ஆனால் இந்த தேவனை நம்பி அந்த தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்களை நம்பி பாதுகாப்பாய் வைத்திருக்கும் பொழுதோ எப்படி அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது? தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பை பெற்ற தாவீதுக்கு பக்கத்திலேயே உயிர் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. தாவீதும் சவுலும் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. இந்த படை பக்கத்திலே இருக்குது. ஆனாலும் தேவன் தாவீதோடு கூட இருந்தபடினாலே தாவீதை தப்புவித்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த பாதுகாப்பு, இந்த சமீபமாய் இருக்கிற அந்த தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது. பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 34:18 பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, உடைந்த உள்ளத்தை தேற்றுகிறார்கள். அதனால் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். அந்த இருதயம் நொறுங்குண்ட நேரத்தில் எல்லா மனிதருக்கும் நிச்சயமாகவே சூழ்நிலைகள் வரும். இருதயம் நொறுங்குண்ட சூழ்நிலைகள் வரும். குடும்பத்திலே போராட்டங்கள் வரும் பொழுது வரும், அல்லது தனிப்பட்ட முறையிலே வியாதிகள் பத்தியிலே வரும். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவர் சமீபமாய் இருக்கிறார். எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச சாட்சிகள் அநேகம் உண்டு. கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வியாதியின் படுக்கையில படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அவருடைய அந்த வலி தாங்க முடியலங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறபடினாலே அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த பெட்ல அவர் படுத்துக்கு இருக்கிறார். அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வலி அவரால் தாங்க முடியலங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் போய் மற்றவர்கள் வலிப்பட்டு கதறுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபம் செய்கிறார். எப்படிங்க இது வருகிறது? கர்த்தரை அவர் நோக்கி கூப்பிடுகிறவராய் இருந்தார். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பனோ என்று சொல்லுகிறது போல இந்த நாளிலும் அந்த சகோதரன் அவரை நோக்கி கூப்பிடுகிறவராய் இருக்கிறதுனால கர்த்தர் அவரோடு கூட சமீபமாய் இருந்தார். அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே, அந்த மரண தருவாயிலே அவர் கூட இருந்து அவரை தப்பிவிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேவனை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 75:1. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. அல்லேலூயா. நாமம் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய நாமம் சமீபமாய் இருக்கிறபடினாலே அவர் துதிங்க, அவரை ஆராதிங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க.
வேற என்னங்க செய்ய முடியும் நம்மளால? வேற என்ன செய்ய முடியும்? பணத்தை கொடுத்து அவரை சரி கட்ட முடியுமா? வானம் அவருடையதுங்க. பூமி அவருடையதுங்க. வானத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பூமி அவருக்கு பாதபடியா இருக்கிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்கிறார். என்னத்தை கொடுத்து சரி செய்ய முடியும்? பணத்தை கொடுத்து சரி செய்ய முடியுமா? அல்லது நம்மிடத்தில் இருக்கிற வைடூரியங்களை கொடுத்து சரி செய்ய முடியுமா? ஒன்றும் கொடுத்து சரி செய்ய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு செய்யணும். தாவீது அழகாக சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகளை அறிவிக்கிறது. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அடக்கிறது அதிசயங்க. குருடனுக்கு பார்வை கொடுக்கிறது அதிசயங்க. 38 வருடம் வியாதி படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க செய்கிறது அதிசயங்க. அவரை பார்த்து துதியுங்க, அவரை ஆராதியுங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற அற்புதம் மிகப்பெரியதா இருக்கும். பாவமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது பாவம் நம்மளை ஆட்கொள்ளும் என்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை போர்வை போல மூடி பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். நாம் போகும் இடத்திலும் வருகிற இடத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை அண்டிக் கொள்ளுகிற சூழ்நிலைகள் வருகிறது, நம்மளை அழகாக பாதுகாத்து வருகிறார். இந்த தேவனை துதிக்கணுங்க, இந்த தேவனை ஆராதிக்கணுங்க, இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தணுங்க. அல்லேலூயா. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இங்க பாருங்க, சங்கீதம் 119 151 வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. இந்த வேத வசனங்கள் எல்லாம் உண்மையானதுங்க. இந்த வேத வசனங்கள் எல்லாம் அது ஒரு நாளும் சொன்னதை செய்யாத விடாது. அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார். வேலைக்காரன், அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான். அவன் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதனால்தான் ஆண்டவருக்கு அந்த 100க்கு அதிபதி சொல்லும் பொழுது அவ்வளவு ஆச்சரியப்படுகிறார். ஆகையினாலே இந்த நாளிலும் இவ்வளவு நல்ல தேவன், இவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நாம் சமீபமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். புலம்பல், நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே. பாருங்க, இந்த உண்மையா கூப்பிட்ட நாளிலே ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே. மரணம் நம்மளை சூழ்ந்து கொள்ள வந்து விட்டது, நம்மளுக்கு வியாதி நம்மளை பிடித்து விட்டது. அந்த சூழ்நிலையில கூட நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளுக்கு மனதில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு ஆறுதலை கொடுப்பார். நம்மளுக்கு அந்த பயத்திலிருந்து, அந்த மரண பயத்திலிருந்து நம்மளை நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாய் இருக்கிறார். பயமே தேவையில்லைங்க. மரண பயமே தேவையில்லை. நான் கூட ஆசைப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் மரணத்தை சந்திக்கும் பொழுது சந்தோஷமாக இங்கிருந்து ஃபாரினுக்கு போற மாதிரி டாட்டா காட்டிட்டு போனோம். எல்லாருக்கும் டாட்டா காட்டிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மரண தருவாயில இந்த உலகத்தை விட்டு கடந்து போனங்க. அந்த மாதிரியான ஒரு உள்ளத்தை தேவன் கொடுக்கணும். அந்த மரண பயத்தை எடுத்து போடுவார் ஆண்டவர். அதனாலதான் நான் நினைக்கிறேன், இந்த ரத்த சாட்சியாக மரித்தவங்க எல்லாம் அந்த சூழ்நிலையில இவனுங்க அடிக்கிற அடி, இந்த ரத்தம் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ரத்த சாட்சியா மரித்தாங்க எல்லாரும். வலி இல்லைன்னா எப்படிங்க, அவங்க ஆவியில இருந்தாங்கன்னா எப்படிங்க இந்த வலியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு? நீ எப்படி ஒன்றா அடிச்சு போட்டாலும் சரி, நீ எப்படி ஒன்றா செஞ்சாலும் ஒன்றுமே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எப்படி சிங்க குகையில் தானியேல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கம் கிட்ட வர முடியல. ஏன்னா அவர் ஆவியில் இருந்தார், மாம்சம் அவர்கிட்ட இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மாம்சம் நமக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் நம்மை பிசாசு ரொம்ப சீக்கிரத்தில் அழித்திடுவான். மாம்ச சிந்தை, மரணம்,
ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன். அப்ப அந்த மாம்ச சிந்தை வரும் பொழுது, ஒன்றை பார்த்து ஆசைப்படும் பொழுது, அந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள வரும் பொழுது, நம்மை சீக்கிரத்தில் அந்த சிங்கம் எப்படி தானியேலை கிட்ட நெருங்காது இருக்கிறதோ, அந்த மாம்சத்தில் இருந்ததுனால தானியேல் ஒரு நிமிஷத்துல காலி. அதனால்தான் மற்றவர்கள் அவர்களை கொண்டு அந்த கெபியில போட்டவர்களை வரும் பொழுதே உள்ள தள்ளும் பொழுதே உடனே கவிடுச்சு. ஏன்னா அவங்க மாம்சத்துல இருந்தாங்க. தானியேல் உள்ள ஆவியில இருந்தார். ஆகையினால்தான் இந்த நாளில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவனுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தது என்ன பார்த்தோன்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி நாம உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, தேசத்திற்கு சேமத்தை வருவிக்கிறார். அந்த ஜெபத்தினால பாருங்க, நமக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு இன்டர்செஷன் பிரேயர் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த இன்டர்செஷன் பிரேயர் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது நம்மை அவர் உள்ளத்தை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம உண்மையுள்ளவராய் மாற வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் பலிக்கும். நாம் உண்மை இல்லாமல் இருந்துவிட்டு, நாம் தவறான காரியங்களை செய்துவிட்டு, நாம் பாவத்திலேயே ஜீவித்து கொண்டு இருந்துவிட்டு, நாம் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே அது பிரயோஜனம் இல்லாதமா இருக்கும். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த இடத்துல பாருங்க, இரண்டாவது தேசத்திற்கு சேமத்தை தருகிறார். பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இன்றைக்கு நாம குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகணுமா? நான் அப்படியே கொள்ளடிச்சிட்டு இருப்பேன், நான் அப்படியே ஏமாத்திட்டு இருப்பேன், நான் அதே செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் மற்றவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், ஆனால் தேசம் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு சாதகமாக அந்த தேசம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுதுதான் இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறாருன்னா நிச்சயமா எனக்கு அது விளங்கலை. நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிலருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, சில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. இன்றைக்கு தேசமே ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறது கேட்கப்படவில்லை. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, தங்களுடைய பொல்லாத வழிகளை, என்ன பொல்லாத வழிகள்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தான் தெரியும். ஒரு சில நேரத்துல இதெல்லாம் நன்மையா தெரியும், ஒரு சில நேரத்துல நம்ம செய்யறதெல்லாம் சரியானதாக தெரியும். ஆனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல நம்மளுடைய சுயம் அங்க வெளிப்பட்டிருக்கும். கர்த்தர் சொல்றார், தங்களுடைய பொல்லாத வழிகளை விடணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை பார்ப்போம். யாக்கோப்பு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இன்றைக்கு தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையானதாக இருக்கும். அது ஒரு இந்த இந்துஸ்ல சொல்லுவாங்க, பரமபதம் போல. சில மிஸ் ஆச்சுன்னா கீழே நேரடியாக வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கற்பனையும் கை கொண்டு ஒரு கற்பனையை கை கொள்ளனாலும் எல்லாமே வீணுன்றார் இவர் யாக்கோப்பு. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோப்பு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய உள்ளத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம் உள்ளத்திலே எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறோமா, அல்லது எல்லாம் தெரிந்தாலும் தன்னை தாழ்த்தி கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவராய் பார்க்கிறார். கர்த்தர் நம்மை பொல்லாத வழிகளை விட்டு விலகுகிறவராய் பார்க்கிறார். நம்மளை
தாழ்ந்து இருக்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் கூட சொல்லியிருக்கிறேன், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் சாதாரணமாக வந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் போகிற கார் என்ன, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை என்ன, ஆனால் தேவ சமூகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களை தாழ்த்தி அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். அதைதான் தேவன் விரும்புகிறார். தன்னை தானே தாழ்த்துகிற எவனையும் அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தாவீது தன்னை தாழ்த்துகிறவராய் இருந்தார். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார். ஆனாலும் உள்ளத்திலே தேவனை அன்பு கூர்ந்தவராய் இருந்தார். தாவீது நித்தம் துதிக்கிறவராய் இருந்தார். தாவீது ஒரு ஆராதனை வீரனாக இருந்தார். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். சாதாரணமாக இந்த உலகத்திலே ராஜாக்களாக சொல்லப்பட்டு உயர்த்தியிருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ராஜ குலத்திலே அந்த ராஜஸ்தானம் நித்திய நித்தியமா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியினாலே அந்த தாவீதின் சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நித்திய ராஜாவாக வருகிறார். இன்றைக்கு அந்த ராஜாவுக்கு அழிவே இல்லை. என்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ தாவீதுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்குன்னு சொன்னாரோ, அந்த சிங்காசனத்திலே வீற்றிருந்து ஆளுகை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். தாவீது எப்படி தன்னை தாழ்த்துகிறார்? ஆண்டவருக்கு முன்பாக தாவீதை போல தாழ்த்துவதற்கு யாரும் இல்லைங்க. நிச்சயமா சொல்ல போனா அப்படி அவரு ஒரு பெரிய ராஜாவாக இருந்து கூட அதை ஒரு துட்சமா மதிச்சார். அந்த ராஜா ஸ்தானத்தை அவர் ஒரு சாதாரணமாக எண்ணினார். ஏன்னா எல்லாமே அவருக்கு என் தேவன் ஆண்டவராகிய இயேசுவை அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருந்தார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அதை விட நம்மளுடைய சிங்காசனம் எந்த மூளைக்கு என்று சொல்லி அவர் சிந்தித்து பார்க்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் அதை குறித்து பெரிதாகவே நினைக்கவில்லை. இந்த உலகத்தில் அழிந்து போற மக்கள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு இன்னைக்கு காலையில முளைச்சு சாயந்தரத்தில் அழிந்து போகிற பிள்ளை போல இருக்கிற மக்கள், பிள்ளை போல இருக்கிற ராஜாக்கள் தங்களை உயர்த்தி கொள்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ராஜாதி ராஜா இந்த உலகத்துல தாழ்ந்து வந்தாருங்க. தாழ்மையின் ரூபம் எடுத்தாருங்க. சீடர்கள் காலை பிடித்து கழுவினாருங்க. எவ்வளவு பெரிய தாழ்மைங்க. இந்த தாழ்மைங்க நீங்க இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்ன இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாரை காட்டிலும் அவர் உயர்ந்தவர். அவர் வந்து நம்மளுடைய கால்களை, சீடர்கள் கால்களை பிடிக்கிறாருங்க. எவ்வளவு தாழ்மைங்க. அல்லேலூயா. அடிமை ரூபம் எடுத்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒருவர் என்று சொன்னார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, இந்த நேரத்திலே தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னாகமம் 6:27 பாருங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை ஒருவன் சொல்லும் பொழுது, அந்த நாமத்தை ஒருவன் நினைக்கும் பொழுது, அந்த நாமத்தின் மேலே ஒருவன் உண்மையான அன்பு வைக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். நாளிலும் அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கிறது நம்மளுக்கு? தேவனை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது, நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஜபத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜபத்தினாலே என்னென்னலாம் நடக்கிறது? தேவன் சமீபமாய் இருக்கிறார். நாம் ஜபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, நன்மையானவர்களை கொடுக்கிறார். நன்மையானவர்களை கொடுக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நன்மையானதை தான் தருவாங்க. நிச்சயமா நீங்க வீடு இல்லைன்னா வீடு கேட்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு 4 வீலர் வேணும்னா அதை கேட்கலாம், மற்ற காரியங்களை குறித்து கேட்கலாம். ஆனால் நிச்சயமாகவே தேவனுக்கு எது நன்மை, எந்த சூழ்நிலையில எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது எதை கொடுத்தால் அது அவர்களுக்கு நன்மையா இருக்குன்னு அவருக்கு தெரியும்.
இந்த சூழ்நிலையில இவனுக்கு இதை கொடுத்தால் இதை இவன் தவறாக பயன்படுத்துவான். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில இவனுக்கு இதை கொடுத்தால் இவன் நிச்சயமாக அது இவனுக்கு நன்மையா இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் நன்மையானதை கொடுக்கிற தேவன். பாருங்க, நான் வாசிக்கிறேன் 3வது மத்தேயு 7:11 பாருங்க. பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜெபிக்கிறது ஒரு நாளும் வீண் போகாதுங்க. எப்பவுமே எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எங்க டைரக்டர் வந்து எப்பொழுதுமே இந்த ஜெபிக்கிறதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த ஜெபத்தால் அவர் பிறந்திருக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரியும். கொஞ்ச நாள், 2 நாள், 3 நாள் இல்லைங்க, 9 வருடங்கள் காத்திருந்து பிறந்த பிள்ளை. பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஜெபத்தின் வல்லமை அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜெபத்தின் வல்லமை தெரியும். காத்திருந்து பெற்றுக்கொண்டார். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அண்ணாலை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அண்ணாள் இடத்துல போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்னன்னு. ஆகையினாலே ஜெபிக்கிறது வீண் போகாதுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எதுவும் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். மோர் பிரேயர் மோர் பவர், லெஸ் பிரேயர் லெஸ் பவர், நோ பிரேயர் நோ பவர். அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது அதிகமான வல்லமை, குறைவாய் ஜெபிக்கும் போது குறைவான வல்லமை. ஜெபிக்கவே இல்லைன்னா வல்லமே இல்லை. நமக்கு தெரியும் எல்லாம் நல்லா இருக்கிறது போல தெரியும், சூழ்நிலைகள் சொபிஸ்டிகேட்டடா இருக்கிறது போல தெரியும். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவ்வளவுதான், என்ன நடக்கிறது என்று நம்மளுக்கு தெரியாது. அதனால்தான் அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு எப்படி நோவாவின் காலத்திலே நடந்ததோ, எல்லாரும் புசித்து குடித்து ஜாலியா இருந்தாங்க. யார் சொன்னாலும் எதை சொல்றதும் கேட்கறது இல்லை. ஆனால் இதுல ஒருவருக்கு ஆண்டவருடைய கிருபை கிடைச்சது. அந்த நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகையினாலே இந்த நாளிலும் கண் போன போக்கில் போய்கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் நம்ம மேல கிருபை வைக்கணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு அந்த கிருபை தான் என்னையும் ரட்சித்தது. அந்த கிருபை தான் இன்றைக்கு பெரிய ஜாதியாக எல்லாரையும் மாற்றி இருக்கிறது. அதற்கு காரணமே அந்த கிருபை தான். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம 3வதாக பார்த்தது, அவர் நன்மையானவளை தருகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயமா தருவாருங்க. இது எனக்கு எல்லாமே நிச்சயமா நான் சொல்றேன். கர்த்தரை நீங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரிடத்துல நீங்க கேட்கிற விண்ணப்பங்களுக்கு நிச்சயம் பதில் வரும். எப்ப கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்துல எப்படி நடக்குதுன்னே தெரியாது, டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 63:7. கர்த்தர் எங்களுக்கு செய்தலின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவேன். அவர் செய்த நன்மைகளுக்கு என்ன செய்யறாங்க பாருங்க. தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்த நன்மைகளுக்கு என்ன செய்யணும்? நாம் அவரை துதியை பிரஸ்தாபப்படுத்தணும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்லுகிறத பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு அநேக இடங்களிலே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் உண்டு, அநேகர் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கு ஆராதனை அவருக்குரியவர், அவர் ஆராதனை கூறியவர். ஆகையினாலே தீர்க்கதரிசியே சொல்லியிருக்கிறார் பாருங்க, அவர் செய்த நன்மைகளுக்காக நான் துதியை பிரஸ்தாபப்படுத்துவேன். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னொரு வசனம் பாருங்க, லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, அதே வசனம் இந்த மத்தேயுல சொன்னதிலே இதுல வருது, ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது
அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், பரமேறும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துவார். இந்த இடத்துல ஆவியானவர் மிக முக்கியமானதுங்க. நம்மளை நடத்துவதற்கு ஆவியானவர் மிக மிக அவசியம். அதைதான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது ஒண்ணு போதுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தாருன்னா போதுங்க, உங்களுக்கு எல்லாமே சாதகம். அன்னைக்கு தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா 3 குழங்கற்களிலே என்ன பண்ணார்? அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சற்று சிந்தித்து பாருங்க, அவருக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். அன்றைக்கு தானியேலுக்கு அந்த சிங்க குகையில இருக்கும் பொழுது, அந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, அந்த சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. அதை கொடுக்கிறேன்னு சொல்றார் பாருங்க. நன்மையானது. ஆவியானவர் கொடுப்பது நன்மையானது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்த்து நாம் இந்த நாளிலே அதை தியானம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த வசனம். பரமபிதா கொடுக்கிறாராம். பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. இதை ஒருவன் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். பிரியமானவர்களே, நேரம் இல்லாததினாலே கடைசியாக இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? ரோமர் 8:32 பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். இட்ஸ் a கிரேட் கிஃப்ட்ங்க. இது கிரேட் கிஃப்ட். இந்த ஒரு ஈவுக்கு நம்ம யாருமே இணை இல்லை. எல்லாரும் என்னென்னலாம் கொடுப்பாங்க, ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிறத பாருங்க, எவ்வளவு பெரிய கிஃப்ட் அந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் பிதா. மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். மிகப்பெரிய கிஃப்டை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இந்த கிஃப்டை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அநேகரின் இடத்துல சொல்லுவது உண்டு, என்ன பிரதர், ஜெபித்து ஜெபித்து ஒண்ணுமே இல்லை, அதே கஷ்டம்தான், அதே பாடுகள் தான், அதே உபத்திரவம் தான், அதே வியாதி தான், என்னை விட்டு நீங்க மாட்டுகிறதே என்று புலம்புவர்கள் அநேகர் உண்டு. எவ்வளவு ஜெபிக்கிறோம் பிரதர், இன்னும் என் பையனுக்கு குழந்தை பிறக்கல, எவ்வளவு ஜெபிக்கிறோம் பிரதர், என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நன்மையானவர்களை கொடுக்கிறவர். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்துக்கே நன்மையானதை கொடுத்த பிதா மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். சோர்ந்து போகாதீர்கள். அதனால்தான் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லுவார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்மாதிரி வேற யாரும் இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசுவே தனக்கு வருகிற போராட்டத்தில் ஜெபம் பண்ணினார். முழுதும் ஜெபம் பண்ணினார். இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார். வனாந்திரத்துக்கு சென்று ஜெபம் பண்ணினார். எங்க ஒரு ஆண்டவருங்க. ஆனாலும் இந்த உலகத்திலே இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அவருடையது. உலகத்துல மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பிசாசுக்கு தெரியும். ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு அவன் எவ்வளவு முயற்சி பண்றான், ஆனாலும் முடியல. ஏன்னா தேவ திட்டம், தேவனுடைய சித்தம். ஆகையினாலே அவர் ஒரு மனிதனாக இருந்து ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே கதறுகிறார். ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு சதாகாலம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு வர பிரச்சனைகளிலும் சரி, போராட்டங்களிலும் சரி, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம ஜெபிங்க.
ஜெபம் நிச்சயமா காரியத்தை வாய்க்க செய்யும். ஜெபம் நிச்சயமா காரியத்தை மாற்றும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான இயேசுவையே பிதா கொடுத்திருக்கும் பொழுது, மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படிங்க? ஹல்லேலூயா! சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த நாள் நாம் ஜெபத்தினாலே என்னென்னலாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க. என்ன செய்ய உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது சமீபமாய் இருக்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கும் பொழுது நன்மையானவைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கட்டளையே உறைவிடமாக்கிக் கொண்டார். உன்னதமான கட்டளையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பார்த்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் சமீபமாய் இருக்கிறீர் ஐயா. நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறீர் ஐயா. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறீங்களே அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, என்னென்ன சூழ்நிலைகளே இருக்கிறார்களோ, என்னென்ன வேதனைகளே இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் அதிலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என் தேவன் நீங்கள் கட்டளையிடும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.